ஆல்ரெடி ஜென்ம சனிக்குள்ள அவங்க இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் மே மாதம் நடைபெறுகிற குரு பெயர்ச்சி, ஏற்கனவே ராகு கேதுக்களுடைய பொசிஷன். இது 2ம் கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமா அமையுதுங்க. அந்த விதத்தில அந்த பார்டர் தாண்டிட்டாங்க. இருந்தாலும் ஜென்ம சனி இஸ் வெரி டாமினன்ட் சரிங்களா? அப்போ இவங்களுக்கு எப்படின்னா, நன்மையும், தீமையும் கலந்திருக்கு. தீமையின் அளவு குறைவா இருக்கு. அப்படிங்கிறத நம்ம இந்த ஆண்டு எடுத்துக்கிடணும். சரிங்களா? இதில பாசிட்டிவான விஷயங்கள நம்ப பார்த்துருவோம். என்னதான் ஜென்ம சனி ஓடிக்கிட்டு இருந்தாலும், மன நிறைவே இல்லனாலும் கூட வேலைன்னு ஒண்ணு இருக்கும். வருமானம்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கான பணவரவு கண்டிப்பா இந்த வருடம் கிடைச்சிரும். அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதேபோல் சொந்த மண்ண விட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் சிறப்பாவே கிடைக்கும். வெளிமாநிலம், வெளிநாடு, வெளியூர் எந்த அமைப்புகள்ல நீங்க இருந்தாலும், பூர்வீகத்தில இல்லாதவங்களுக்கு பொதுவாவே வருமான ஓட்டம் நல்லா இருக்கிற காலகட்டம். அதேபோல தொழில் அமைப்புன்னு வரும்போது பெரிய வளர்ச்சின்னு கிடையாது. ஆனா இந்த லாஸ்ட் ஒரு 3, 4 வருஷம் பொருளாதார ரீதியா ரொம்ப நெருக்கடி, கடன், ரொட்டேஷன் இப்படிதான் தொழில் ஓடிக்கிட்டு இருக்கும். லாபம்னு பெருசா பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த ஆண்டும் பார்க்க மாட்டீங்க. சரிங்களா? ஆனா, அந்த கடனை அளவு குறைக்கிற மாரி இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி, வாங்கி முதலீடு போட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப வர்றத எடுத்தே முதலீடு போடுற மாரி இருக்கும். அந்த விதத்தில அது நமக்கு பிரச்சனை. கடனின் வீரியம் குறைகிற காலகட்டம். அவ்வளவுதான்.